வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கல்வியாளர், எழுத்தாளர், முனைவர் விஜய் அசோகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய புத்தக வெளியீட்டையும் பார்த்தோம். நார்டிக் கல்வி அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய வெளியீடு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துக்கிட்டார். 2 தினங்களுக்கு முன்பாக அவர் நார்வேவுக்கு சென்று வந்த செய்திகளையும் பார்த்தோம். முரசொலியில் அவர் எழுதின கட்டுரையும் பார்த்தோம். உங்களுடைய புத்தகத்தில் இன்ஸ்பயர் ஆகி தான் அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை பற்றி நேரில் போய் ஆய்வு செய்வது குறித்து முடிவெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இப்போ இந்த பயணத்தினுடைய நோக்கம் அப்படின்றதோட சேர்த்து இந்த நார்டிக் கல்வி அப்படின்றத ஏன் நம்ம போய் பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படுது? நார்டிக் கல்வி என்னோட புத்தகத்தோட தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, நார்டிக் நாடுகள் வந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். நீங்கள் மகிழ்ச்சியான நாடுகளோட பட்டியல் எடுத்தீங்கன்னா நார்டிக் நாடுகள், ஃபின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். மகிழ்ச்சி அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் மக்கள் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள். ஓகே, அதுதான் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல். நான் அது மட்டும்தான் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா பள்ளி கல்வியிலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த நாடுகள் இருக்கு. சமூக நீதி கொள்கையிலையும் சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதின்றதை விட சமூக நலத்திட்டங்கள் வகுத்த கொள்கையிலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகள். ஆண் பெண் சமத்துவத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகள். இப்படி எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு நாடு முதன்மையாக இருக்கும்? ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கணும்ல. அப்போ அதுதான் நான் அங்கேயே வாழ்ந்ததுனால அந்த நாடுகளுடைய கல்வி, அதிலிருந்து சமூகம் எப்படி மேம்பட்டது, இல்லை சமூகம் அதிலிருந்து அரசியல் எப்படி தொடர்புடையதாக இருக்குது, கல்வி அதிலிருந்து ஜனநாயகம் எப்படி தொடர்புடையதாக இருக்குன்றது தான் என்னுடைய புத்தகத்துடைய நோக்கமாக இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு 400 வருட வரலாறு தோண்டி எடுத்து அவங்க கிட்டத்தட்ட மொழியை இழந்து தங்களுடைய இறையாண்மை இழந்த நாடுகள் இவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகப்போர் காலகட்டத்தில், உலகப்போர்லாம் இல்லை, 400-600 வருடமாகவே ஃபின்லாந்து நாடு ஸ்வீடன் கட்டுப்பாட்டில் இருக்கு, 100 வருடம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கு, நார்வே நாடு டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்கு 400 வருடம். இதன் வழியாக அவங்களோட இறையாண்மையும் இழக்கிறாங்க, மொழியும் இழக்கிறாங்க. எப்போ மீட்டெடுக்கிறாங்கன்னா தாய்மொழியும் கல்வியும் சேர்ந்து வரும்போது தான் அரசியல் இறையாண்மையும் பிறகுது. அதுல இருந்து தான் அந்த ஒவ்வொன்றா கட்டி எழுப்பிட்டு வராங்க. அப்போ திடீர்னு வரல. ஆனால் அடிப்படை இந்த நாடுகளுக்கு நம்ம ஏன் தொடர்புடையதாக இருக்கிறதுக்கு எனக்கு 2 செய்திகள். நான் 2008 முதலியாக நார்வே போகிறேன். ஓகே. அப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் 2006-2011 காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய சமூக நல திட்டங்கள் அறிவிச்சாங்க. இப்போ அந்த வயதில் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருந்தாலும் கல்லூரி கால வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நான் விமர்சனமாக பார்க்குறேன். என்ன இலவசமாக டிவி கொடுக்குறதா, என்ன இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறதா, அப்புறம் என்ன உழைப்புக்கு என்ன, அந்த அந்த பார்வை எனக்கு இருந்தது தான். அப்போ நம்ம இந்த திட்டங்கள் எல்லாம் வகுத்த கொள்கை வகுப்பாளர்கள் ஒருவராக இருந்த நம்ம முனைவர் பேராசிரியர் நாகநாதன் ஐயாவை சந்திக்கிறேன் அந்த நேரங்களில் 2008-09 காலகட்டத்தில். எப்படிங்க இதெல்லாம் கொண்டு வரலாம்? நான் ஒரு சிறுவன், அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர், தமிழ்நாட்டுடைய துணைத் தலைவர், கலைஞருடைய பல்வேறு திட்டங்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய மாநில திட்டக்குழு துணைத் தலைவர். அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு கல்லூரி கால வயதில் இருக்கக்கூடியவன், எப்படி இதெல்லாம் கொண்டு வரலாம், எப்படிங்க இலவசமா எப்படிங்க கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு வகுப்பு எடுக்கிறார். நீங்க எந்த நாடுகள் இருக்கு? நான் நார்வே நாட்டில் இருக்கேன். நார்வே நாட்டில் சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல், இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் தெரியுமா அப்படின்னு. இல்லைங்க, போய் முதல்ல படிச்சுக்கப்பா அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்களை சொல்லி தந்தார். ஒரு நாடு வந்து எப்படி சமூக நலத்திட்டங்களை கொண்டு வரும், ஏன் கொண்டு வரணும், அதன் வழியாக சமத்துவம் எப்படி பிறக்கும், சமூக நீதி எப்படி நிலைக்குன்றது தான் அன்னைக்கு ஐயா எனக்கு எடுத்த பாடம். ஓகே. அதை இந்த புத்தகத்தோடைய தொடக்கத்திலேயே எழுதியிருக்கேன். அதுதான் முதல் பார்வை. அதுல இருந்து தான் பார்க்க போகும்போது தான் நார்டிக் நாடுகள்ல ஒவ்வொன்றுமே அந்த சமூக நலத்திட்டங்கள் சமூக நிதியோட பின்னி பிணைந்ததா இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டோட எந்த இடத்துல அதை ஒப்பிட முடியும் அப்படின்றதுதான் நார்டிக் கல்வி சமத்துவமும் சமூக நீதின்ற தலைப்புல எழுதப்பட்ட புத்தகம். ஓகே. இப்ப நம்ம ஊருக்குன்னு பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப மற்ற நாடுகள்ல வந்து வர்க்க நிலையினால கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனா இங்க வந்து வர்க்க நிலையும் சாதிய படிநிலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும், இந்த சேம்வே பேரலாகவும் இந்த சேம்வே சீரீஸாகவும் ரொம்ப பெரிய சிக்கலான கட்டுமானமா இருக்கு. இதுவும் அதுவும் எப்படி ஒப்பிட்டு பேசுவது? அங்க என்ன மாதிரி, அங்க சமூக நீதி அப்படின்றது என்ன பார்வையில எடுக்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. சமத்துவமும் சமூக நீதியும். இப்ப சமத்துவ கல்வி இந்த புத்தகத்துல எழுதின செய்தி தான் இது. சமத்துவ கல்வி அப்படின்னா எனக்கு வடக்குல இருந்து தெற்கு வரை, கிழக்குல இருந்து மேற்கு வரை எல்லா பகுதிகளையும் பள்ளிகளை நான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன். ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அல்லது ஃப்ரேம் ஒர்க், கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்.
சமத்துவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எல்லாமே கிடைக்கக்கூடியது, எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்குது, இது சமத்துவமா பார்க்கலாம். சமூக நீதின்ற பார்வை நார்வே நாடுகளிலும் பின்லாந்து நாடுகளிலும் டென்மார்க் நாடுகளிலும் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவர்களுக்குள்ளவே அந்த ஒரு ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. நகர்ப்புற மாணவரும் கிராமப்புற மாணவரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. நார்வே நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தரும் இத்தாலி நாட்டிலேருந்து வர ஒருத்தரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. நார்வே நாட்டில் இருக்கக்கூடியவரும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவரும் அரேபிய நாட்டிலேருந்து வந்த இடம்பெயர்ந்தவரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் நம்ம புரிந்து அவருடைய சமூக உளவியலும் தெரிந்து தான் பாடத்தை நடத்தணும். இதுதான் சமூக நீதி. நம்ம தமிழ்நாட்டில் ஒப்பிட்டிங்கன்னா நம்ம நூற்றாண்டு காலமாகவே நீதி கட்சி ஆட்சியிலேருந்து 1920 ஜீவோ பாஸ் பண்ணதுலேருந்து, கம்யூனல் ஜீவோ பாஸ் பண்ணதுலேருந்து நம்ம மாநிலத்தில் உள்ள நம்ம மக்கள் பல்வேறு பிரிவுகளில் இருந்தாலும் பல்வேறு படிநிலைகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ரொம்ப கவனமாக தான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான சமூக நீதியை கொடுக்கறது தான் இடஒதுக்கீடு. நம்ம அப்படிதான் கொண்டு வரோம். இடஒதுக்கீடின் வழியாக அவர்களை எம்பவர் பண்றோம். கலைஞருடைய ஆட்சியிலையும் சரி, அதற்கு முன்பு எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சரி, உணவு போட்டது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சமூக நீதி பார்வை தான். அதற்கு முன்பு காமராஜர், அதற்கும் முன்பு நூற்றாண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சி. இப்போ உணவு போட்ட விஷயத்தை நான் ரொம்ப குறிப்பாக சொல்றதுக்கு காரணம், 1948 ஃபின்லாண்டில் உணவு கொடுக்குறாங்க பள்ளியில். நம்ம 1920 தொடங்குறோம். நம்ம அதுலேயே முன்னோடி. இதை புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஒன்று உணவு வழங்குவது, இப்போ காலை உணவு வழங்குறது உட்பட பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு பாதையில் உணவு வழங்குவதும் ஒரு சமூக நீதி தான். யாருக்கு எது கிடைக்காம போகிறதுனால படிப்பு மிஸ் ஆகுதோ அவர்களுக்கு அதை கொடுப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கு கிராமப்புற இடஒதுக்கீடு இருந்தது கலைஞர் பீரியட்ல, அப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல எடுத்துட்டாங்க. ஆமாம், கிராமப்புறத்துலேருந்து வரவனும் நகர்ப்புறத்துல வரணும் எப்படி ஒன்றா படிக்க முடியும்? அப்போ கிராமப்புறத்தில் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா, இது சமூக நீதி முன்னுரிமை கொடுக்குறோம். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பொருளாதார ரீதியான முன்னுரிமை கொடுத்தோம். அதுவும் ஒரு சமூக நீதி பார்வை தான். நீங்கள் நம்ம மீது வைத்த விமர்சனங்களில் ஒன்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே பொருளாதார ரீதியாக மாறுபடுறாங்க, நீங்கள் வெறும் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு. பொருளாதார ரீதியாக இடர்படுபவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பவர்கள் சாதி அடிப்படையில் அவங்க பிரிக்கவே இல்லை. முதல் தலைமுறையாக இருந்தால் அனைவருக்கும் பொதுதான். சாதி இடஒதுக்கீடு, சாதி இடஒதுக்கீடு, அது இடஒதுக்கீடு உரிமை. இதை ரொம்ப பிரிச்சு பார்த்ததுல தமிழ்நாடு முன்னிலை, ரொம்ப முக்கியமானது. மற்ற மாநிலங்கள்ல இது கிடையாது, இந்தியா முழுக்க இந்த பார்வை கிடையாது. அதனால தான் இடபிள்யூஎஸ் எல்லாம் கொண்டு வந்து சேட்டை பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டோட இந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க மற்ற பார்வையை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பார்வையிலிருந்து தான் கல்வி, சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயக அரசியல், ஓகே, இப்படிதான் ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுன்றதான் புத்தகத்தையும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல ஒப்பிட முடியும். இப்போ இதிலிருந்து நம்ம லேர்ன் பண்றது அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் இப்ப அங்க இருக்கக்கூடிய நமக்கு எப்படி ஒரு நலத்திட்ட பார்வையோடு சேர்ந்த சமூக நீதி கொள்கை இருக்கிறதோ அதே போல அங்கேயும் இருக்கு. இப்ப நம்ம அங்கிருந்து லேர்ன் பண்றது அப்படின்னா என்ன லேர்ன் பண்றது? இப்போ பொதுவாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நம்ம மார்க் பேஸ்டில் இருக்கிறோம், அங்கே மார்க் கிடையாது, நம்ம இங்கே ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி கொடுமைப்படுத்துகிறோம், அங்கே அப்படியான டார்ச்சர்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவெளியில் நிறைய வாட்ஸ்அப்பில் முதற்கொண்டு நிறைய சுற்றல்ல உள்ளது. அடிப்படையில் நாம் அங்கிருந்து கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது, எதனால இந்த பயணம்? இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். அமைச்சர் அதை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் எழுதியிருக்காரு முரசொலி கட்டுரையில். ஒவ்வொரு நாடுகளிலும் எதை பார்த்தோம், எதை அவர் புரிந்து கொண்ட பார்வையிலேருந்து எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் சொன்ன விதம் நார்வே, ஸ்வீடன் நாடுகளில் மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்கும் வகுப்பறை. அதான் அமைச்சர் எழுதின வாசகம். அவருடைய முகநூலியும் எழுதியிருந்தாரு, முரசொலியிலையும் எழுதியிருந்தாரு. இப்போ ஒரு வகுப்பறைக்குள்ள மாணவ மாணவிகளிடையே ஒரு நேர்மறை எண்ணங்கள் முதல்ல உருவாகணும். அப்போதான் அதுதான் மதிப்பெண்ணா மாறும், அதுதான் சமத்துவமா மாறும். இது ரொம்ப முக்கியமான பார்வை. இன்னொன்று, அந்த நாடுகளில் குழந்தைகளை அடிக்க மாட்டாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம சொன்னோம், எங்க கையில இருந்து பெரம்பை பிடிங்கிட்டாங்க, அதனால மாணவ மாணவிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு. பெரம்பை வச்சு ஒரு மாணவ மாணவிகளை வளர்க்கவே முடியாது. அங்க பெற்றோர்கள் அடிச்சாலே சரி போட்டுருவாங்க. குழந்தைகளை பெற்றோர்கள் அடிக்க முடியாது. பெற்றோர் அடிச்சாலும் பெற்றோர்கள் சிறைக்கு போற அளவுக்கான கொடூர குற்றம் அது. இங்க நம்ம அடிக்கிறது மிதிக்கிறது தான் பெரிய ஒரு வீரமா பாக்குறோம். பட் அது எப்படி சாத்தியப்படுது? அது பாசிட்டிவான என்வைரன்மெண்ட் அப்படின்னா அது என்னென்ன, எது அது பாசிட்டிவா கொடுக்கும்? இல்ல, நான் குழந்தைகளை வளர்த்த விதத்துல நான் சில விஷயம் சொல்லலாம். ரெண்டு விஷயம். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு அதுல நல்ல சிறப்பா இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகே, இந்த நாடுகள்ல வளர்க்கறத விட நம்ம கோவப்பட்டா உடனே அடிச்சிருப்போம். நானே இங்க இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த சூழல் அப்படிதான் வளர்ந்துருக்கும். அங்க ஒண்ணு கட்டுப்பாடு. அடிச்சா இவன் இப்போ ஸ்கூல்ல சொன்னான்னா நம்மள போலீஸ் பிடிச்சுன்ற பயம். இன்னொரு பக்கம் குழந்தைகளை நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்றதன் வழியாக குழந்தைகளோட உறவு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதாவே பார்க்குறேன். சில விஷயத்த அவங்ககிட்ட ரொம்ப அன்பா சொல்ல வேண்டியது இருக்கு.
அப்போ குழந்தைகளை என்ன பண்ணாங்கன்னா, அப்பா இவ்வளோ அன்பா சொல்றாருல்ல, நம்ம அதை கேட்கணும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஓகே. அப்போ சில விஷயம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கு, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்வே நாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன், ஸ்வீடன்லையும் பார்த்துருக்கேன். குழந்தைகளிடம் சில நேரம் செய்யாத அப்படின்ற இடத்துல குழந்தைகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட கோவப்படுறாங்க, முதல் முறையாக கோவப்படுறாங்க, இத்தனை நாள் கோவப்படலையே, கோவப்படுறாங்க, அப்போ நம்ம செய்யக்கூடாதுன்ற இடத்துல அவங்க சிறு வயதுலேருந்தே வந்துடுறாங்க. இன்னொன்று, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைகளை கிட்டத்தட்ட 13-20 குழந்தைகள் இருக்காங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளோட உளவியலும் முழுமையா புரிந்தவர்களாக இருப்பாங்க. நீங்க பெற்றோர் சந்திப்புகள்லாம் ஒவ்வொரு குழந்தையோட உளவியலும் நமக்கே புரியாத விதத்துல ரொம்ப நுணுக்கமா சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குழந்தை சில நேரம் இதுக்காக கோவப்படும், சில நேரம் இதற்காக சங்கடப்படும், நீங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் தவிர்க்கணும், இப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஓகே. அது அந்த ப்ரீகேஜி வயசுல இருந்தே சொல்லி தருவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் எங்க இருந்து அவங்களுக்கு சோர்ஸ் வருது? இப்போ தமிழ்நாடு, இப்போ இந்தியாவில் வந்து யாரோ ஒருத்தரை கூப்பிடுவாங்க, ஒரு கல்விக் கொள்கையை டிசைன் பண்ண சொல்லுவாங்க, ஒரு கமிட்டி உட்கார்ந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 கோடி பிள்ளைகளும் அதை தான் படிக்கணும். இப்போ அங்க வந்து அதே போல கற்பித்தல் முறை, ஆசிரியர்கள் எப்படி கற்பிக்கணும்ன்றத கூட டெல்லியில ஒரு கமிட்டி உட்கார்ந்து எல்லாருக்கும் மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கர்மா, வினை, முன்வினை பயன் இதையெல்லாம் சொல்லி தரணுன்ற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அங்க இந்த கற்றல் முறை, கற்பித்தல் முறை இதையெல்லாம் எப்படி வடிவமைக்கிறாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம், இது நூலில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான். கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் நேஷனல் லெவலில் இருக்கும். ஓகே. நேஷனல் லெவலில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதாவது வழிகாட்டுதல் நெறிமுறை தான் இருக்கும், பாடத்திட்டம் இருக்காது. ஓகே. 1ஆம் வகுப்பு முடிப்பவர்கள் இதெல்லாம் படிச்சிருக்கணும், இந்த சிலபஸை முடிச்சிருக்கணும், இந்த அவுட்கம் முக்கியமா அது ரொம்ப முக்கியம், அவுட்கம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. சில நேரம் பள்ளிகள் பாடத்திட்டத்தை முடிவு பண்ணும், அதிலும் இன்னும் சிறப்பா ஆசிரியர்கள் தான் இந்த வகுப்புல நான் எதை எப்படி சொல்லி தந்தா இந்த 13-20 பேருக்கு, 13லேருந்து 15 பேர் இல்லை 15-20 பேர் வகுப்பு மாறும். ஓகே. இவர்களுக்கு எப்படி பொதுவாக புரிய வைக்கணும்ன்ற இடத்த வந்து ஆசிரியருக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபுல் அட்டானமி ஃபார் த டீச்சர்ஸ். இப்படிதான் நடத்தணும், அதை ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வேவு பார்ப்பாரு அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை, முழுமையாக ஆசிரியர்களுடைய எதிர்க்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் அப்படின்றது நம்ம ஊர் மாதிரி வந்து எட்டி பார்க்கறது அப்படி இருக்காது. அங்க அவுட்கம்ஸ் செக் பண்ணுவாங்க, ஆசிரியர்களுக்கு தான் அந்த அவுட்கம் செக் பண்ணுவாங்க, மாணவர்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க. ஓகே. எங்களுடைய ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பிலே ஆசிரியர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க குழந்தை இந்தந்த விஷயத்துல இன்னும் மேம்படுத்த வேண்டியது இருக்கு, அதை நாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். மார்க் சொல்ல மாட்டாங்க. இந்த சிலபஸ்ல உதாரணத்துக்கு ஸ்வீடிஷ் மொழியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கார், பின்தங்கின்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும், அது நேர்மறையா சொல்லுவாங்க, மேம்படுத்தணும், இப்பதானே வந்திருக்காரு, 2 வருஷம் தான் ஆயிருக்கு, அடுத்த வருஷம் சரியாயிடும், இப்படிதான் பேசுவாங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஆசிரியர் கமிட்டியில பேசியிருக்கோம், சிறப்பு வகுப்புகள் எப்படி நடத்தலாம் இவருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் பல இடங்கள்ல மேடைகள்ல சொன்னதுதான், என்னுடைய குழந்தை நார்வே நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில தமிழ் வழியில படிக்கிறான். அரசு பள்ளியில 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இங்க தமிழ்நாட்டுல, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தமிழ்நாட்டுல தமிழ் வழியில அரசு பள்ளியில படிச்சான். ஓகே. அதுக்கு பிறகுதான் திரும்ப நாங்க ஸ்வீடன் போறோம். இங்க தமிழ் வழியில சொல்லி தராங்களா தமிழ்நாட்டுல? இல்ல, அண்ணன் வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தமிழ் வழியில அவருக்கு கிடைக்கல, அவர் பாவம். நான் அவருக்கு அட்ரஸ் நான் வேணா அப்புறம் எழுதி கொடுக்குறேன், அது தனியா பேசுவோம். அரசு பள்ளியில படிக்கிறோம். மீண்டும் ஸ்வீடன் போகும்போது அவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. ஓகே. அப்ப அந்த பள்ளி வகுப்புகள் எப்படி அவர் அரவணைச்சுக்குது அப்படின்னா, அந்த பள்ளி முடிவு செய்து இவருக்கு தமிழ் ஆசிரியர் தனியா போடணும்னு. ஒரு மாணவருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆசிரியரை நியமிச்சு அதன் வழியாக தமிழிலிருந்து ஸ்வீடிஷ் சொல்லி தராங்க, இல்ல ஸ்வீடிஷ் பாடத்துல இருக்கக்கூடியது தமிழ்ல சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவருக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தராங்க. அந்த வாரம் மொத்தத்தையும் இவங்க உட்கார்ந்து தமிழ்ல புரிய வைப்பாங்க ஒரு நாள். அது வந்து அந்த பள்ளி முடிவு பண்ணது. முனிசிபாலிட்டியில தமிழ் டீச்சர் இருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம அமைச்சர் வந்தபோது கூட அவங்கள பார்த்தாங்க. மொழிகள் மையத்துக்கு தான் நாங்க ஸ்வீடன் நாட்டுக்கு போயிருந்தோம். மொழிகள் மையம்ன்றது அந்த ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய எல்லா நாட்டை சார்ந்தவர்களுக்கும் அவரவர் தாய்மொழி கல்வி உரிமை, மனித உரிமை, அதை மறுக்கவே முடியாது. அதனால 110 மொழிகள் ஸ்வீடன் மொழிக்கு சொல்லித்தராங்க. நாங்க சென்ற கோத்தன்பர்க் நகரம் என்னோட ஊர், அதனால நானும் அமைச்சரோட போயிருந்தேன். அந்த ஊர்ல 75 மொழிகளுக்கு பாடம் இருக்கு. அரசுடைய நிறுவனம் அது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோத்தபர்க் முனிசிபாலிட்டியை சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு தேவையான மொழிகள் ஆசிரியரை வழங்கும் சப்ளை ஏஜென்சி அவங்க. ஆனா இந்தியாவின் தலைவி நகரமான டெல்லியிலேயே ரூபா நோட்ல இருக்கிற 22 லாங்குவேஜ் சொல்லி தரதில்லை. இங்க வந்து சொல்லி தராங்க. இத்தனைக்கு தன்னோட ஏதோ மாமனா மச்சானான்ற மாதிரி யாருக்கும் தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு மொழிகளுக்கு கூட சொல்லி தராங்க. அதுதான் அமைச்சர் பார்த்தாரு, அதையும் எழுதியிருக்காரு முரசொலியில். அந்த மொழிகள் மையம் போயிருந்தோம்.
அங்க தமிழாசிரியரும் பார்த்தோம். ஓ, அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஆசிரியரை தான் எங்க பள்ளிகளை நியமிச்சிருந்தாங்க ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக. ஓகே. இந்த மாதிரி நியமிப்பாங்க. அதாவது ஒருவர் தன்னுடைய மொழி தெரியலன்றதுக்காக பாதிக்கப்படக்கூடாது. நீங்க என் நாட்டுக்கு வர ஸ்வீடிஷ் தெரியலன்றதுக்காக நீ ஒதுக்கப்படக்கூடாது. உன்னுடைய மொழியின் வழியாக என்னுடைய மொழியை கத்துத்தரேன். இதை வந்து ஒரு தியரிட்டிக்கலா அவங்க அது சோஷியல் இன்டகிரேஷன் பீஸ் ஹார்மோனிக்கான ஸ்ட்ரக்சரா பாக்குறாங்க. ஓகே, நான் உன் மொழியை சொல்லித்தரேன், உன்னோட பண்பாடை நீ வச்சிருக்க, நீ நிம்மதியா இருப்ப, அதன் வழியாக எனக்கு நீ வந்து நேர்மையா இருப்ப. ஓகே. இப்ப இவ்வளவு மாணவர்கள்ட்ட போய் இவங்க கற்பிக்கிறாங்க, அந்த அவுட்கம் வந்து மார்க் போட மாட்டாங்க. அப்ப எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அந்த மாணவர்களை? இல்ல 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல அவர்களுக்குன்னு ஒரு தேர்வு முறை இருக்கு, சோதனை முறை இருக்கு. அது எப்படி நடக்கும்னா அது ரொம்ப காமிக்கலா இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் புக்ல படிச்சிடணும், போன உடனே மக்கப் பண்ணதெல்லாம் எழுதிடணும், அதுல 100க்கு 100 எடுக்கலாம், நீ முட்டல். நம்ம சிஸ்டம் ஒரு மார்க் கம்மியா எடுத்தா முட்டல், 90லாம் எடுத்துட்டா அவன் தான் அடி முட்டல் அவன். அங்க எப்படி நடக்கும் அப்படின்னா, அங்க வந்து முதல் முறையா அந்த இப்ப ஒருவேளை கணக்கு 10 கேள்விகள் இருக்கு, 10 கேள்வியும் நீங்க இன்னைக்கு எழுதிருவீங்க, நான் எழுத மாட்டேன். எனக்கு ஒரு மாணவர் வந்து எழுதுறாருன்றதுக்காக என்னால அன்னைக்கே எழுத முடியாது. எனக்கு 5 தான் அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, மீதி 5 ஞாபகம் இல்ல. சரி, எனக்கு சொல்லி கொடுத்து அடுத்த நாள் எழுத வைப்பாங்க. ஓ, இன்னொரு மாணவருக்கு 10 கேள்வியை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும், 10 நாள் சொல்லி தருவாங்க. அப்ப ரெகுலர் கிளாஸ்லாம் அஃபெக்ட் ஆகாதா? ரெகுலர் கிளாஸ் அந்த முதல்ல முடிச்சிடறாரு இல்லையா, அவருக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிளாஸ், அவருக்கு ஃப்ரீயா இருக்கலாம், அவர் ஹாபி என்ன வேணா செய்யலாம். கூட இப்ப சில நேரம் வந்து 4ஆம் வகுப்பு பையன் வந்து 5ஆம் வகுப்புல உட்கார்ந்து கிளாஸ் கவனிப்பான். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரஷர் கிரியேட் ஆகாதா? எதுவுமே எல்லாரும் முடிச்சிட்டாங்க, நம்ம மட்டும் லேட் ஆகும். அந்த பிரஷர் இல்லாத வகுப்பறையை உருவாக்குறது தான் ஆசிரியரோட கடமை. அதுதான் அமைச்சர் குறிப்பிட்ட நேர்மறை எண்ணம். இதனால நான் ஒன்னும் பின்தங்கியவன் இல்லை, இந்த மதிப்பெண்ணால நான் பின்தங்கியவன் இல்லை, நான் வேற விஷயத்துல ரொம்ப சிறப்பா தானே இருக்கேன். ஆசிரியர் அதை பாத்துக்குவாங்க. ஓகே, இவன் வந்து இதுல சிறப்பா இருக்கா, நீ இதுல சிறப்பா இருக்க, நீ இதுல சிறப்பா இருக்க, இதுதான் வகுப்பறை. ஒரு வகுப்பறையில எல்லாரும் எல்லா விதத்திலும் சிறப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரவர் நிலையிலும் சிறப்பா இருப்பாங்க. இதுதான் சமூக நீதி. ஓகே, நீங்க வெறும் மதிப்பெண்ணை வச்சுட்டு இவன் வந்து 100 மார்க்கு, இவன் 80 மார்க்கு, இவன் 60 மார்க்கு, இவன் முட்டாள் அப்படின்னு நிர்ணயிக்கிறது சமூக நீதியே கிடையாது. அதான் அடிப்படை. ஓகே, இப்ப இந்த மாதிரியான மாடல்ஸை தமிழ்நாட்டுல நம்ம பரிச்சார்த்தமா கூட முயற்சி பண்ணி பார்க்க முடியாத நிலைதான் இருக்கு. உண்மை, இந்திய சூழலோட நம்ம பொருந்தாம போயிட மாட்டோம். இந்திய சூழலோட பொருந்தவும் முடியாது. நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய, இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சமூக நிலைன்னு வச்சுக்குவோம், அது இந்திய அளவுல அவர்கள் இன்னும் அதுக்கு தயாராகல. நம்மளை பொறுத்தவரையிலும் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஸ்கூலுக்கு போனா நான் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் அரசு பள்ளிக்கு போய் அனுப்புறதா, எங்கிட்ட தான் காசு இருக்குல்ல, நான் சிபிஎஸ்சி, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன்னு சிபிஎஸ்சியா, நான் அப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல், அப்ப என் இருக்கிற காசுக்கு என்ன மரியாதை இருக்கு. நானும் என்னோட டிரைவரும் ஒரே ஸ்கூலுக்கு அனுப்புனா அப்புறம் எப்படி மரியாதை? உண்மையா சொன்னா நீங்க முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். அண்ணனுக்கும் அதே பிரச்சனை தான். என்னது, என் குழந்தை அரசு பள்ளியில படிக்கிறதா, சமத்துவம் சமூக நீதி எப்படி இங்க நிலைநாட்டுறது? நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம், தமிழ் இல்ல, என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறதா. அண்ணன் தான் அதுக்கு உதாரணம். அண்ணன் மாதிரிதான் சமூகமும் இருக்கு. ஓகே, அண்ணன்றது யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், சீமான் அண்ணன். இப்ப இது எல்லாவற்றிலும் அவர் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, இங்கிருந்து ஆசிரியர்கள் அங்கும், அங்கிருந்து ஆசிரியர்கள் இங்கும் வர்றது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய கல்வி முறையை வந்து ரிசர்ச் பண்றதுக்கான கோரிக்கையை அங்க கொடுத்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டினுடைய நோக்கமும் அல்லது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நமக்கு ஒரு நூற்றாண்டு கல்விக்கான வரலாறு இருக்கு அப்படின்னாலும் 2021க்கு பிறகு 2024க்குள்ள கிட்டத்தட்ட 52லேருந்து 57 ஸ்கீம்ஸ் புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம பள்ளிக்கல்வித்துறையில மட்டும். அதுல ரொம்ப முக்கியமானது காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன். இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிறப்பான உலக பரிணாமமே இருக்கிறதா பாக்குறேன். ஒன்று, உலகமே கல்வியால் தேங்கி இருந்த நேரத்துல இல்லம் தேடி கல்வி நிறைய விமர்சனங்கள் வந்தது. நானே கூட சில விமர்சனங்களை வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்தோம்னா அதனாலதான் ஒரு என்ரோல்மெண்ட் அதிகமா இருக்கு. ஓகே, எண்ணும் எழுத்தும்ன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம முதல் கேள்வியில பேசின அந்த சமூக நிலைக்கு தேவையான மாற்றத்தை இதன் மூலமா உருவாக்குறாங்க. அதன் வழியாக பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. கோவிட்னால பாதிக்கப்பட்டு ஒரு 2-3 வருடம் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, மாதம் ஒரு சின்ன தொகைனாலும் அது புதிய தொகை. இந்த பக்கம் மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக வீட்டுக்கு போய் செய்யற ஒரு இது உலக அளவுல இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேசிவ் கேம்பெயின். ஓகே, இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவ மாணவிகள் ரீச் பண்ணது உலக அளவுல இதான் முதல் முறையா பாக்குற மேசிவா. அங்கங்க போயிருப்பாங்க, நம்ம இவ்வளவு பெரிய மேசிவ் கேம்பெயின்
முதல் முறை. ஓகே. காலை உணவு திட்டம் மிக சிறப்பான 37,000 பள்ளிகளுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கு கொடுக்க போறதா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ மிகப்பெரிய விஷயம். இருவேளை உணவு கொடுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். வேற எங்கேயும் இருவேளை உணவு கிடையாது. நார்வே, ஸ்வீடன்ல கூட ஒரு வேளை தான் உணவு இலவசம், இன்னொரு வேளை காசு. ஓகே. ஒரு வேளை தான் இலவசம். இன்னொரு இடத்துல வந்து அதான் இருவேளை உணவு கொடுக்கறதுல சிறப்பா இருக்கும். இன்னொரு இடத்துல புதுமை பெண் திட்டம் மாதிரியான ஒரு திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் அந்த மாணவிக்கு கல்லூரி நிறைவு செய்யும் வரையில மாதம் 1000 ரூபாய்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஓகே. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும், ஸ்காண்டினேவிய நாடுகள்லையும் இந்த மாதிரியான ஊக்கத்தொகைகள் கொடுக்கறது வழக்கம், படிக்க வைக்கணுன்றதுக்காக. மாணவ மாணவிகள் படிக்கும் போது பொருளாதார ரீதியாக தடைபற்றக்கூடாது, ஒரு பென்சில் வாங்குறதுக்கு கூட தடைபற்றக்கூடாது, அதனால ஒரு ஏக்கம் வரக்கூடாதுக்கான திட்டம். ஆண் பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்கு. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல முடிக்கிற அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு. இதை விட ரொம்ப 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 முக்கியமான திட்டம் 7.5% இடஒதுக்கீடு திட்டம். அதே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல அரசு பள்ளியில படிச்சிருந்தா நீங்க உயர்கல்வி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போகும்போது முழுமையான கல்வித்தொகை மட்டும் இல்ல, விடுதி கட்டணத்தையும் தமிழ்நாடு அரசு ஏத்துக்குது. இதுல கல்வித்தொகைக்கு ஃப்ரீ, எல்லாமே எஜுகேஷன் ஃப்ரீ தான் நிறைய நாடுகள்ல. இங்கேயும் கல்வித்தொகை மட்டும் ஏத்துக்கல, விடுதி கட்டணத்தையும் சேர்த்து ஏத்துக்கிறோம். இதுவரையிலும் விடுதி கட்டணத்தை சேர்த்து ஏற்றுக்கொள்ற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில். ஓகே. இவ்வளவு சிறப்பான இத்தனை திட்டங்கள் இருக்குல்ல, இத்தனை பேரை உள்வாங்கிற திட்டம் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் முதல்வன், இப்போ நேற்று 2 நாளுக்கு முன்ன கூட லண்டனுக்கு 25 பேர் முதல் முறையாக போறாங்க. அரசு சார்பாக அரசு வழி அனுப்பி வைக்கிறது. பேச்சு போட்டிக்கு சென்னை வந்துட்டு போனாலே பெரிய விஷயம். நம்மளால வர அது கூட யோசிப்போம் காசு இருக்கான்ட்டு. போன வருடம் 150 குழந்தைகள் வெளிநாட்டில் 5 நாடுகள் ஊர் சுற்றி பார்த்துருக்காங்க. ஊர் சுற்றுறது என்ன, பயணங்கள் வழியாக கற்றுக்கொள்வது. அங்கே பள்ளிகள் போயிருக்காங்க, கல்லூரிகள் போயிருக்காங்க, பல்கலைக்கழகம் போயிருக்காங்க, இண்டஸ்ட்ரி போயிருக்காங்க. 150 குழந்தைகள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையில இவ்வளவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தின இந்த அரசு இருக்குல்ல, இதை தொடர்பான ஒரு கல்வி சார்ந்தவர்கள் ஆராய்ச்சி செய்யணும் இல்லையா? அதான் அமைச்சரும் அதில் குறிப்பிட்டிருக்காரு, சந்திப்புகள்லையும் பேசியிருக்காரு, முரசொலி கட்டுரையிலையும் அதான் சொல்லியிருக்காரு. ஆமாம், ரைட். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நார்டிக் கல்வி முறை, தமிழ்நாடு கல்வி முறை, இது குறித்து நம்ம நிறைய பேசலாம் உள்ளுக்குள்ளே. இப்போ நம்ம பேசும்போதே கற்றல், கற்பித்தல், இந்த கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கு தேவையான சூழல், அதற்கு தேவையான சமூக நிலை, இதற்கெல்லாம் தேவையான ஆய்வு அல்லது கொள்கை முடிவு எடுத்தல், இவ்வளவுக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக நம்ம பேசியிருக்கிறோம். இதில் ரொம்ப அடிப்படையில் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய தேவை அப்படின்னா எதை குறிப்பிடலாம்? நான் குறிப்பிடுவது பெற்றோர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உளவியல் மாற்றங்கள் தான். பிள்ளைகளை நம்ம ரொம்ப உளவியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்ன குறிப்பாக மதிப்பெண் அடிப்படையில் நீட்டு, ஐஐடின்னு ஒரு அவனுக்கு விருப்பம் இருக்கா செய்ய வைக்கலாம். இன்னொன்று ஒப்பிடுவது இருக்குல்ல, மதிப்பெண் அடிப்படையில். அதாவது 100 எடுத்த மாணவர் அடுத்த முறை 90 எடுத்தால் வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இது ரொம்ப கொடூரமான மனித உரிமை தாக்குதலாவே பார்க்குறேன். ஆனால் நம்ம ஊரில் விருப்பம் அப்படின்றது அது சாய்ஸ் கம்ஸ் வித் ப்ரிவிலேஜ்னு தானே இங்கே வருது. இல்லை, சாய்ஸ் கம்ஸ் வித் ப்ரிவிலேஜ். நான் சொல்றது ஒரு பக்கம், இப்போ ப்ரிவிலேஜே இல்லாத குழந்தைகளுக்கு வாய்ப்புகளே என்னன்னே தெரியாது இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம நான் முதல்வன் வழியா நிவர்த்தி செய்யறோம். நான் முதல்வன் திட்டம் வழியா மாணவ மாணவிகளுக்கு நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்றோம், ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கொடுக்குறோம், பெற்றோர்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசு ஏற்கனவே செய்யக்கூடிய, அதுவும் இந்த கடந்த 3 வருடமா செஞ்சுட்டு இருக்கு. இப்ப மாணவ மாணவியை நிர்ணயிக்கிறான், எனக்கு இவ்வளவு தகவல்கள் தெரியுது, இதுல எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு அரசு பள்ளி மாணவனுடைய உளவியல் மாற்றம் அடையுது. ஓகே, நான் சொல்றது அதற்கு அப்பாற்பட்டு அரசு பள்ளியே வேண்டாம், என்னோட பிள்ளைங்களை வந்து நான் வந்து ஹை கிளாஸ்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து பண்ற டார்ச்சர் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா நம்ம மாற்ற வேண்டிய முக்கியமான விஷயத்துல ஒன்னா பாக்குறேன். ஓகே. இன்னொன்னு, ஒரு பக்கம் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுடைய முழுமையான சமூக நிலை உளவியலை புரிஞ்சுக்கிறது. நான் கூட சொல்லுவேன், இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சைல்டு கவுன்சிலிங்ன்றதே தப்பு. ஏன்னா இங்க சைல்டு சைக்காலஜின்றது அசோசியேட்டட் வித் சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஆமாம், நீங்கள் அமெரிக்காலேயோ இங்கே யூரோப்லேயோ இங்கிலாந்துலேயோ மற்ற நாடுகளில் சைக்காலஜி என்பது வெறும் மாணவர் அல்லது குழந்தையோட உளவியல். இங்கே அப்படி கிடையாது. சாதிய பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஆண் பெண் பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவும் கலந்த குழந்தைய நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த நிலையிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஏன் தருமபுரியில் ஒரு குழந்தை சோகமாக இருக்குன்றதுக்கும் சென்னையில் ஒரு சோகமாக இருக்க குழந்தை ஒரே மாதிரி கிடையாது.
இன்னொன்று அந்த குழந்தை எந்த சாதிய பின்னணியிலிருந்து வந்து பின்தங்கி இருக்கான் படிப்புலன்றதுக்கும் சென்னையில் இருக்க குழந்தையை நான் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் சென்னையிலையும் இருக்குது சாதிய படிநிலைகள் வழியாகவோ அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஆண் பெண் பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. இப்போ இதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் சைக்காலஜியை இங்கே பேச முடியும். சாதிய பிரச்சனை பேசாமல் சைல்டு சைக்காலஜி எப்படி பேசுவீங்க? அப்போ அதுவே ஆசிரியர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கா பார்க்குறேன். ரைட், நிறைய பேசலாம் இது குறித்து. உங்களுடைய புத்தகமும் கூட நல்ல வரவேற்பை இதற்கு முன்பும் பெற்றிருந்தது. இப்போதும் அது ஒரு பெரிய வாசிப்பை விரும்புபவர்கள் பல பேர் தேடி வாங்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. நேயர்கள் அதை வாங்கி படித்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. ஆழி பதிப்பகத்திற்கும் பேரலைக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.